ஹாய், நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, உங்களுக்கு பாருங்க இங்க டோட்டல் பேலன்ஸ்னு இருக்கும். டோட்டல் பேலன்ஸ்ல பார்த்தீங்கன்னா -20,835.75ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஏன் மைனஸ்ல போட்டாங்க, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாமல் லாஜிஸ்டிக் சர்வீஸில் நீங்கள் அனுப்புகிற பார்சலில் டைமென்ஷன், அதாவது லென்த் எவ்வளவு, ஹைட் எவ்வளவு, வித் எவ்வளவு, இதெல்லாம் வந்து கவனிக்காமல் அனுப்புனீங்கன்னா அமேசான் தரப்புல இருந்து உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்க, எவ்வளோ ஃபைன் அடிப்பாங்க, எவ்வளோ அமௌண்ட் உங்கள்ட்ட இருந்து கலெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 20,835 ரூபா ஏன் போச்சு அப்படின்னா, இது கிட்டத்தட்ட என்னோட மிஸ்டேக்கால தான் போச்சு. ஏன்னா அமேசான் வந்து லாஜிஸ்டிக்கை பயங்கரமாக ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனாலும் சில மிஸ்டேக்கால நம்ம வந்து டைமென்ஷனை தப்பாக போட்டதுனால அவங்க வந்து ஒரு அமௌண்ட்டை எடுக்க வேண்டிய நிலைமை ஆகிப்போச்சு. இதில் என்னோட மிஸ்டேக்கும் இருக்குது. ஸோ அதே மாதிரி அவங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணிக்காங்க கரெக்டாக. அதனால தான் அந்த 20,000 மைனஸில் வந்து இருக்குது. ஸோ இது என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அமேசான் தரப்புலேருந்து ஒரு கஸ்டம் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது என்னங்கிறத நம்ம டவுன்லோட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, உங்களோட அமேசான் செல்லர் டெஸ்க்டாப் வந்துக்கோங்க. வந்துட்டு மேலே 3 கோடு இருக்கும், அதாவது மெனு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் கீழே பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா கஸ்டம் ரிப்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஈசிஷிப் வெயிட் டைமென்ஷன் ஆடிட் ரிப்போர்ட் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. அது செப்டம்பர் 2023. இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 12/12/2023, அதாவது டிசம்பர் மாதம். இது இவங்க செப்டம்பர் மாதத்துக்கான ஒரு அமௌண்ட்டை எடுத்திருக்காங்க. அதுக்கான டீட்டெயிலை வந்து எக்ஸல் ஃபைலாக அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரிப்போர்ட் டவுன்லோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணதும் டவுன்லோட் பண்ண ஃபைல் மேலே வந்துருச்சு, அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ரிப்போர்ட்டை டவுன்லோட் பண்ணதும் ஒரு எக்ஸல் ஃபைல் கொடுத்துருப்பாங்க. அதில் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆர்டர் டேட்டு, ஆர்டர் ஐடி, ஏஎஸ்என் நம்பர், ஆர்டர் குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க, செல்லர் என்டர்டு வெயிட் கொடுத்துருக்காங்க. அதாவது செல்லர் என்ன வெயிட் வந்து என்டர் பண்ணாங்களோ அதை கொடுத்துருக்காங்க. செல்லர் என்டர்டு ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மெஷர்டு வெயிட் ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஜோன் கொடுத்துருக்காங்க, அதாவது ஜோனல், நேஷனல், ரீஜனல், அந்த மாதிரி ஜோனல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஈசி ஷிப் ஃபீஸ் சார்ஜ் டு செல்லர் இன் ஐஎன்ஆர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீ பேஸ்ட் ஆன் ஆக்சுவல் வெயிட் இன் ஐஎன்ஆர்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்க கால்குலேட் பண்ணாங்கல்ல மெஷர்டு வெயிட்னு சொல்லி, அமேசான் தரப்புல இருந்து கால்குலேட் பண்ணதில் 3 கிலோ டு 4 கிலோ வந்திருக்கு. அதுக்கு வந்து ஆக்சுவலாக எவ்வளோ வருமோ அந்த சார்ஜ் இதில் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் அமௌண்ட், இது ரெண்டையும் கழிச்சு, அதாவது 233.64 87.32 அதை கழிச்சா 146.32 இந்த அமௌண்ட் வருது அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அடிஷ்னல் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. அடிஷ்னல் ஃபீஸ் எதுக்கு அப்படின்னா, நீங்கள் வந்து டைமென்ஷனை தப்பாக போட்டிருக்கீங்க, அதுக்கு நாங்கள் வந்து ஒரு ஃபைன் அமௌண்ட் மாதிரி 21.95 வந்து நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம், எக்ஸ்ட்ரா சார்ஜ், அதாவது ஃபைன் அமௌண்ட் மாதிரி வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா நேஷ்னலுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு ரீஜனலுக்கு பார்த்தீங்கன்னா இது வேற மாதிரி கொடுத்துருக்காங்க, அதாவது 17.35 கொடுத்துருக்காங்க. இது அமௌண்ட்டை பேஸ் பண்ணி இந்த சார்ஜை வந்து இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் டோட்டல் அமௌண்ட் 168 ரூபா 27 பைசா. ஸோ டோட்டலாக கூட்டி கழிச்சு பார்க்கும்போது வர்ற டிஃப்ரெண்ட் அமௌண்ட் இதுதான். இந்த அமௌண்ட்டை தான் நம்மள்ட்ட இருந்து எடுத்திருக்காங்க. அதனால தான் அந்த 20,000 ரூபா மைனஸில் விழுந்திருக்கு. ஸோ இதை நம்ம டோட்டலாக கூட்டலாம். இப்போ இதை அப்படியே எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே வரைக்கும் அப்படியே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு மேலே பாருங்க, டாப்ல ஆட்டோ சம்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா 28,220 ரூபா 78 பைசா வந்து என்கிட்ட இருந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, நீங்கள் டைமென்ஷனை தப்பாக அடிச்சிருக்கீங்க, அதாவது கிலோகிராம் தப்பாக அடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம 500 அடிச்சிருக்கோம், ஆனால் ஆக்சுவலாக அவங்க கால்குலேட் பண்ணதில் வந்து 3 to 4 கிலோ இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் அமௌண்ட்டாக இவ்வளோ அமௌண்ட் தர வேண்டியிருக்கு, அந்த அமௌண்ட்டை நாங்கள் உங்கள்ட்ட இருந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதை மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு இப்போ வந்து இதோட டோட்டல் அமௌண்ட் இது. இப்போ ஃபைன் அமௌண்ட் எவ்வளோன்னு நம்ம பார்க்கலாம். அதாவது நம்ம வந்து சரியாக டைமென்ஷனை கொடுக்காம, சரியாக கிலோகிராம் கொடுக்காம விட்டதுனால நமக்கு ஃபைன் அமௌண்ட்டாக எவ்வளோ அடிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம் அவங்க. ஸோ இப்போ நம்ம அடிஷ்னல் பீஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கலாம். கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இந்த ஆட்டோ சம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3681.50 பைசா. இது வந்து அடிஷ்னல் சார்ஜாக உங்கள்கிட்ட இருந்து எடுத்திருக்காங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் டைமென்ஷன் அப்புறம் கிலோகிராம் நீங்கள் தப்பாக போகிறதுனால என்னென்ன விளைவுகள் ஏற்படுது அமேசானில் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஃபைன் அமௌண்ட்டாக வந்து 3681 எடுத்திருக்காங்க. டோட்டல் அமௌண்ட் அந்த ஃபைன் அமௌண்ட்டையும் ப்ளஸ் கொரியருக்கான அமௌண்ட்டையும் சேர்த்து 28,220 எடுத்திருக்காங்க. உங்களுக்கு பேமெண்ட்டாக வந்து பேங்க்ல வந்து டெபாசிட் பண்ணியிருப்பாங்க. அந்த அமௌண்ட்டை இப்போ வந்து கை வைக்கிறாங்க. எப்படி சொல்கிறது அப்படின்னா, நீங்கள் கிலோகிராம் அப்புறம் டைமென்ஷன் கம்மியாக கொடுத்து ஒரு அமௌண்ட்டை நீங்கள் வந்து போட்டிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 500 கிலோகிராம் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து மிஸ்டேக்காக நடந்தது, நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்காதீங்க. 500 கிராம் கொடுத்துருக்கு. ஸோ அப்புறம் டைமென்ஷன் மாற்றிருக்கு. அது வந்து ரீஜனலுக்கு, அதாவது ரீஜனல் அப்படின்னு சொல்கிறது வந்து லோக்கலில் வந்து 62.54 ரூபா வந்து அவங்க சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. எப்போ அப்படின்னா நீங்கள் கொரியரை வந்து சென்ட் பண்ணுற டைமில். அப்புறம் அவங்க வந்து மந்த்லி ஆடிட்டிங் பண்ணுவாங்க. அந்த ஆடிட்டிங் டைமில் அவங்க வந்து இந்த வெயிட் எல்லாம் மெஷர் பண்ணி பார்த்ததில் அமௌண்ட் எவ்வளோ உங்களுக்கு ஆக்சுவலாக அமௌண்ட் எவ்வளோ வரணும் அப்படின்னா 178.18 ரூபா. இதில் வந்து ஆக்சுவலாக அந்த பாக்ஸுக்கான அமௌண்ட் வர வேண்டியது, ஆனால் 62.54 தான் அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ பேலன்ஸ் அமௌண்ட்டை உங்கள்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணணும்ல, அப்போது 115.64 பேலன்ஸ் அமௌண்ட் வருது. அதோட ப்ளஸ் ஃபைனையும் சேர்த்துக்கோங்க 17.35. இந்த ஃபைனையும் சேர்த்திங்கன்னா இந்த 132.99 இந்த அமௌண்ட்டு உங்களுக்கு டோட்டலாக உங்கள்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதே தான் உங்களுக்கு வந்து நேஷ்னல்லையும் கலெக்ட் பண்ணுறாங்க. எப்படி அப்படின்னா, நீங்கள் பார்சல் கொடுக்கும்போது தப்பாக டைமென்ஷன் போட்டிங்க, தப்பாக கிலோகிராம் போட்டிங்க, அப்போ வந்து 87.32 எடுத்துட்டாங்க. அதே டைமில் வந்துட்டு உங்களுக்கு இதோட ஆக்சுவல் பார்த்தீங்கன்னா 233.64 இதுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது அப்படின்னா 146.32. ஸோ இதில் ஃபைன் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 21.95. ஸோ இதை ரெண்டையும் கூட்டினா, அதாவது இந்த டிஃப்ரெண்ட் அமௌண்ட்டையும் இதையும் கூட்டினா 168.27 வந்து உங்களுக்கு அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படின்னு. ஸோ இது மந்த்லி அதாவது மாதம் முடியும் போது ஒரு ஆடிட்டிங் ஃபைல் பண்ணுவாங்க. அந்த ஆடிட்டிங்கில் உங்களுக்கு வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதோ அது அப்படியே உங்களுக்கு எடுத்துட்டு உங்களுக்கு இந்த கஸ்டம் ரிப்போர்ட்டில் எக்ஸல் ஃபைலாக போட்டு விட்ருவாங்க. ஸோ நீங்கள் வந்து அமேசானில் மட்டும் எந்த டைமென்ஷனையும் அப்புறம் அந்த வெயிட்டையும் மாற்றி போட்டுறாதீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபைன் அமௌண்ட் மட்டும் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 3661.50 வந்து எத்தனை ஆர்டருக்கு வந்திருக்கு பாருங்கள், 193 ஆர்டர். அதாவது 193 ஆர்டருக்கு வந்துட்டு உங்களுக்கு ஃபைன் அமௌண்ட் வந்து 3681 வந்திருக்கு. ஸோ இது 200 மாறும்போது எவ்வளோ வரும், 500 மாறும்போது எவ்வளோ வரும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அதனால வந்து நீங்கள் டைமென்ஷனையோ இல்லாட்டி வெயிட்டையோ தப்பாக மட்டும் அடிச்சிடாதீங்க. அதில் என்ன இருக்கோ அந்த பாக்ஸில் ஒரு டேப் எடுத்து நல்லா அளந்துக்கோங்க. வெயிட் எவ்வளோ, ஹைட் எவ்வளோ, வித் எவ்வளோ, எல்லாத்தையும் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக அளந்துட்டு போடுங்க. எந்த ஒரு சின்ன மிஸ்டேக்கும் பண்ணிடாதீங்க. ஏன் அப்படின்னா பாருங்கள், உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் சின்ன மிஸ்டேக்காக பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த 62 ரூபாயோ அந்த அப்புறம் 87 ரூபாயோ எடுத்துருவாங்க. ஸோ மினிமம் சார்ஜ் அவ்வளோதான் வரும். ஸோ அப்படி வரும்போது உங்களுக்கு கம்மியான சார்ஜ் தான் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் வந்து மந்த்லி ஆடிட்டிங் முடியும் போது கரெக்டாக உங்களுக்கு இந்த அமௌண்ட்டை தூக்கிடுவாங்க, உங்கள் அக்கௌண்ட்டில் மைனஸில் போட்டுருவாங்க. ஸோ நீங்கள் எப்படினாலும் உங்களுக்கு கொடுத்தாகணும். அதை நீங்கள் முதல்ல கரெக்டாக போட்டிங்கன்னா இந்த பிரச்சனை வராது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்மளோட பார்சலுக்கு மட்டும்தானா இந்த டைமென்ஷன் செல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கும் இதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இங்கே பாருங்கள், ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு அமௌண்ட் வராது. அதாவது அவங்க ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்த அமௌண்ட்டில் எனக்கு வர வேண்டிய அமௌண்ட் 0. குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 1. ஸோ ஆனால் வந்து நான் டைமென்ஷன் இப்போ கொடுத்துக்கிறேன், அதாவது சம்மந்தப்பட்ட டைமென்ஷன், அதாவது 4 kg அப்புறம் 40-40-10 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு கொரியர் சார்ஜ் போகும். அதாவது நேஷ்னலாக இருந்தால் 233 ரூபா போகும், அதே வந்து ரீஜனலாக இருந்தால் 178 ரூபா போகும். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு எனக்கு வர வேண்டிய அமௌண்ட் வராது, பட் கொரியர் சார்ஜ் எனக்கு போகும். ஸோ இதுதான் பிரச்சனை. ஸோ இதுலேயும் வந்து நீங்கள் மாற்றி போடக்கூடாது. ரீப்ளேஸ்மெண்ட்லேயும் போட்டாலும் அந்த நான் இப்போ காட்டினல அந்த எக்ஸல் கவுண்டில் அதுவும் வரும். இந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கும் உங்களுக்கு வரும், ஆர்டருக்கும் உங்களுக்கும் வரும். ஸோ கஸ்டமர் ரிஜெக்ட் பண்ணாலும் அந்த 233 ரூபா 178 ரூபா வரும். ஸோ
கொரியர் சார்ஜை பொறுத்த வரைக்கும் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. நீங்கள் கூட்டி குறைச்சாலும் அவங்க கரெக்டாக கண்டுபிடிச்சு போட்டுருவாங்க. ஸோ அதனால் எந்த விதமான தவறுகளையும் அதில் செஞ்சிடாதீங்க. டைமென்ஷன் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் கரெக்டாகவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. மந்த்லி அவங்க ஒரு அளவு எடுப்பாங்க. அப்புறம் மந்த்லி ஆடிட்டிங் பண்ணுவாங்க. மந்த்லி உங்களை சர்வே பண்ணுவாங்க. ஸோ எல்லாத்தையும் வச்சு அமேசான் வந்து ஈஸியாக உங்களை வந்து எவ்வளோ அமௌண்ட் எடுக்கணுமோ அதை எடுத்துருவாங்க. ஸோ ஃப்ளிப்கார்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு எனக்கு தெரியல. அது பற்றின வீடியோவை நம்ம வர்ற வீடியோக்களில் பார்க்கலாம். பட் அமேசானை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் லாஜிஸ்டிக்கில் கரெக்டாக இருப்பாங்க. நீங்கள் ஒரு விஷயம் சின்னதாக தப்பு பண்ணாலும் அது எங்கே போய் முடியும் அப்படின்னா பெரிய விளைவாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆர்டர் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஆர்டரை வந்து ஷெடியூல் பிக்கப் போடுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணும்போது இங்கே வந்து அவங்களே ஒரு வெயிட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வெயிட்டை போடாதீங்க. உங்களோட ஆக்சுவல் வெயிட் என்னவோ அதை போடுங்க. அதுக்கப்புறம் அவங்களே வந்து லென்த்து கொடுத்துருப்பாங்க, வித்து கொடுத்துருப்பாங்க, ஹைட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து உங்களோட ஆக்சுவல் வெயிட்டோட டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அப்படி ஆகும்போது நீங்கள் அதை கொடுக்காதீங்க. கூட இருந்தாலும் கொடுக்காதீங்க, கம்மியாக இருந்தாலும் கொடுக்காதீங்க. அதுக்கப்புறம் லென்த்து வித்து ஹைட்டு எல்லாமே வந்து என்னென்ன நீங்கள் டேப்பை வச்சு அளந்தீங்களோ அதையே கொடுங்க. வேறு எதையும் மாற்றி கொடுக்க வேண்டாம். அவங்க கொடுத்ததை நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டாம். நீங்கள் கம்மியாகவும் போட வேண்டாம், கூடவும் போட வேண்டாம். ஆக்சுவலாக என்ன வெயிட் வருமோ அதை பர்ஃபெக்டாக போட்டுருங்க. அக்யூரேட்டாக நம்ம வந்து அந்த டைமென்ஷன் போடும்போது தான் வந்து நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இல்லைனா மந்த்லி ஆடிட்டிங் பண்ணி ஒரு அமௌண்ட்டை எடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. அமேசான் வந்து பெரிய லாஜிஸ்டிக் டீமு. அவங்க வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருப்பாங்க. 1 கிலோனாலும் மிஸ்ஸே ஆகாது. ஸோ அதனால் நம்ம ஈஸியாக வந்து மாற்றி போட்டு நம்ம தப்பிச்சிடலாம் அப்படிங்கிறத வந்து செய்யவே முடியாது. ஸோ மிஸ்டேக், அதாவது உங்களுக்கே தெரியாமல் மிஸ்டேக் நடந்தாலும் அதை வந்து ஒரு ஆர்டராக இருந்தாலும் அதை உங்களுக்கு மெயில் அனுப்பி கஸ்டமர் ரிப்போர்ட்டில் பக்காவாக எக்ஸல் போட்டு கொடுத்து இந்த அமௌண்ட்டை நாங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கோம், இதனால தான் அது அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ இன்னொன்னையும் காட்டுறேன் உங்களுக்கு. ஜஸ்ட் ஆர்டர் பண்ணிவிட்டு ரிஜெக்ட் பண்ண விஷயம்லாம் இருக்குது. ஸோ அதையும் பார்க்கலாம் வாங்க. ஸோ அமேசானில் வந்து ரிப்போர்ட் வந்துட்டு கஸ்டமர் ரிப்போர்ட் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஈஸி ஷிப் அன்டெலிவர்டு அண்டு கஸ்டமர் ரிப்போர்ட் ரீஇம்ப்ரெஸ்மெண்ட் ரிப்போர்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 7வது மாதம் உள்ளதை இப்போ கொடுத்துருக்காங்க எனக்கு. ஸோ இதை ரிப்போர்ட் டவுன்லோட் கொடுத்து நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஸோ டவுன்லோட் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக்ஸல் ஃபைலை ஓப்பன் பண்ணதும் நம்மளுக்கு வந்து ஆர்டர் ஐடி கொடுத்துருக்காங்க. அப்புறம் டோட்டல் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரீசன், அதாவது கஸ்டமர் ரிஜெக்ஷன். கஸ்டமர் வந்து இதை ஆர்டர் கொடுத்துட்டு உடனே ரிஜெக்ட் பண்ணதுனால உங்களுக்கு இந்த அமௌண்ட்டை நாங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அமௌண்ட்னு மட்டும் பாருங்கள். ஸோ இந்த அமௌண்ட்டை நம்ம ஆட்டோ சம் கொடுத்துடலாம். 2172.38 இந்த அமௌண்ட்டு கஸ்டமர் ஜஸ்ட் ஆர்டர் போட்டுட்டு ரிஜெக்ட் பண்ண அமௌண்ட்டு. ஸோ இந்த மாதிரி கஸ்டமர் ரிப்போர்ட்டில் உங்களுக்கு எல்லாமே வந்துடும். ஸோ இன்ச் பை இன்ச்சாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் எதுலேயுமே ஒரு சின்ன மிஸ்டேக் கூட பண்ணிடாதீங்க. அது உங்களுக்கு நாளைக்கு வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து நிற்கும். ஸோ ஒரு அமௌண்ட்டை எடுக்கும்போது ஏன்டா எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்படக்கூடிய அளவுக்கு பெரிய அமௌண்ட்டாக எடுத்துருவாங்க. ஸோ இந்த 28,000 சம்திங் வந்து எடுத்துட்டாங்க. எடுத்து உடனே அவங்க வந்து கஸ்டமர் ரிப்போர்ட் அனுப்பி நம்மளுக்கு உடனே ரியாக்ஷன் கொடுத்துருந்தா வந்து நம்ம உடனே அந்த மிஸ்டேக் என்னன்னு கண்டுபிடிச்சி நம்ம அதை சரி பண்ணியிருக்கலாம். பட் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 9வது மாதம் வந்து இவங்க ஆடிட்டிங் பண்ணதை 12ஆம் மாதம் வந்து நம்மளுக்கு கஸ்டமர் ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்காங்க. இப்போ இன்னும் எத்தனை மாதம் பாக்கி இருக்குது அப்படின்னா 10, 11, அப்போ இன்னும் 2 மாதம் பாக்கி இருக்குது. இந்த மாதத்துக்கான ரிப்போர்ட்டு இனிமேல் தான் வரும். ஸோ 9ஆம் மாதத்துக்குள்ளதே இப்போ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அவங்க எப்போ வேணால் கொடுக்கலாம், எப்போ வேணால் எடுக்கலாம். அவங்க வந்து ஆடிட்டிங் எப்போ முடிக்கிறாங்களோ அப்போ கரெக்டாக அமௌண்ட் எடுத்துருவாங்க. ஸோ நம்மளோட வேலை என்ன அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கிறது. அவங்க கொடுக்குற டைமென்ஷனையும் யூஸ் பண்ணாமல் நம்ம கம்மியாகவும் போடாமல் கூடையும் போடாமல் கரெக்டாக அக்யூரேட்டாக டேப் வச்சு என்ன அளந்தமோ என்ன வெயிட் பார்த்தோமோ அந்த அமௌண்ட்டை மட்டும் போடுங்க. ஸோ இதுதான் வந்து முக்கியமான விஷயம். ஸோ இதில் மிஸ் ஆச்சு அப்படின்னா நிறைய அமௌண்ட் இழக்க வேண்டியிருக்கும். ஸோ பார்த்து ஜாக்கிரதையாக நீங்கள் அந்த வெயிட்டை போடுங்க. ஸோ கடைசியாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அமேசானை பொறுத்த வரைக்கும் டைமென்ஷன்லையும் சரி, ப்ராடக்ட் குவாலிட்டிலையும் சரி, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன்லையும் சரி, எல்லாத்துலேயுமே கரெக்டாக இருப்பாங்க. ஸோ எந்த ஒரு சின்ன மிஸ்டேக்னாலும் அவங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, அக்யூரேட்டான வெயிட் அண்ட் டைமென்ஷன் இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேறு எதையும் மிஸ்டேக்காக பண்ணிடாதீங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கும். ஸோ இவ்வளோ டீட்டெயிலாக நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த எக்ஸலை வேணால் நீங்கள் 2வது டைம் வேணால் ரீட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க. இதில் வந்து ரொம்ப கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எக்ஸலில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் அமௌண்ட்டு போச்சு அப்படின்னா உங்களுக்கு கஸ்டமர் ரிப்போர்ட்டில் வந்து அவங்க டீட்டெயிலாக எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இது எதுக்காக இது எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் எஃப்இஏக்கு வரணும். அதாவது எஃப்இஏவை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனையே வராது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எஃப்இஏ அப்படிங்கிறது முழுக்க அமேசான்
கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம மேனுவலாக பண்ணுறது, அதாவது நம்ம சைடிலிருந்து பண்ணுறது அப்படிங்கிறது அமேசான் கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லை. இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டைமென்ஷன் அப்புறம் வெயிட் எல்லாமே அவங்க பிரான்ச்சை வச்சு கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மந்த்லி ஆடிட்டிங் எடுக்கிறாங்க, நிறைய சர்வே எடுக்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் ரிட்டர்ன் வந்து கிளைம் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, அது ஃபேக்காக இருக்குது அப்படின்னா அதையும் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இது வந்து என்ன சொல்கிறது, நம்மளாம் மேனுவலாக பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அவங்க வந்து 9ஆம் மாதம் அமௌண்ட்டை இப்போ 12ஆம் மாதம் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி டிலேவெல்லாம் நடக்கும். இது வந்து எஃப்இஏல நடக்காது. ஏன் அப்படின்னா அப்பப்போ உங்களுக்கு வந்து என்னென்ன வேணுமோ அதை வந்து அமேசானே பண்ணி கொடுத்துருவாங்க. பேக்கிங்லேருந்து சேஃப்டியிலேருந்து அப்புறம் அந்த கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது, ரிட்டர்ன் எடுத்துகிட்டு அது உடஞ்சிருந்தால் அதுக்கு கிளைம் பண்ணி உங்களுக்கு கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அந்த ரிட்டனை எப்படி சேஃபாக உங்ககிட்ட அனுப்புறது, ஸோ நிறைய விஷயங்கள் அவங்களே பார்த்துக்கிறதுனால எஃப்இஏல வைக்கிறதுக்கான ஒரு உந்துதலை அவங்க ஏற்படுத்துகிறாங்க. ஸோ எஃப்ஏல வைக்கிறதுனால நமக்கு நன்மையும் கூட. அப்படி சொல்கிறேன்னா எஃப்ஏல வச்சா உங்களுக்கு அதிக சேல்ஸ் நடக்கும். முடிஞ்ச வரைக்கும் எஃப்ஏல இருக்க பொருளை தள்ள தான் ட்ரை பண்ணுவாங்க, மூவ் பண்ண பார்ப்பாங்க. அப்போது உங்கள் இதை பொருளை வச்சுட்டே இருக்க மாட்டாங்க, டக்குன்னு மூவ் பண்ணி அவங்க நல்ல பெஸ்ட்டு சேலை கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி வசதின்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் நார்மலாகவே சேல் பண்ணலாம், ஆனால் நீங்கள் பக்காவாக இருக்கணும். அதாவது வெயிட் அண்ட் டைமென்ஷன், குவாலிட்டி, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ரிட்டர்ன் கிளைம் பண்ணுறது, இதில் வந்து எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நல்ல செல்லர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து கரெக்டாக இது பண்ணுவாங்க. இல்லைனா நீங்கள் சில மிஸ்டேக் பண்ணும்போது சில அமௌண்ட்டுகளை இழக்க வேண்டியிருக்கும். ஸோ இதான் நான் சொல்ல வந்த விஷயம். ஸோ இதை ஃபாலோ பண்ணி நல்லபடியாக பிஸ்னஸ் பண்ணுங்கள். நன்றி. ஸோ இந்த வீடியோ பற்றின ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் கமெண்ட்க்கு நான் பதில் சொல்கிறேன். நன்றி.